அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாம்பழத்திற்காக ஒரு நிறைமாத கர்ப்பிணியை கொன்ற ஒரு சிற்றரசனை பற்றிய கதை உங்களுக்கு தெரியுமா? உயிர் துறந்த பெண் இப்போ உலகம் போற்றும் அம்மனா வழிபடப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? யார் அந்த பெண்? அந்த பெண் எந்த அம்மனாக வழிபடப்படுறாங்க? அந்த அம்மனை வழிபடுறதுனால என்னென்ன நன்மைகள் விளையுது அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த அம்மனுக்கு 3 வரலாறுகள் இருப்பதாக சொல்லப்படுது. அந்த 3 வரலாற்று கதைகளையும் ஒரு சேர இந்த காணொளியிலே பார்க்கலாம். பண்டைய காலங்களில் ஆனைமலை பகுதி நன்னன் என்னும் சிற்றரசனால் ஆளப்பட்டது. தனக்கு சொந்தமான அடர்த்தியான மாந்தோப்பில் இருந்து வரும் பழங்களை பறித்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை அவர் அறிவித்திருந்தார். அவரது படைத்தளபதியின் பெயர் கோசர். கோசருக்கு சயனி என்ற ஒரு பெண் இருந்தாள். சயனி மிகுந்த அழகு உடையவள். எனவே தனது மகளுக்கு வீரமான ஒருவரை திருமணம் செய்ய திட்டமிட்டார் கோசர். கோசர் விருப்பப்படி மகிழன் என்பவரை தனது மகளுக்கு மணமகனாக தேர்வு செய்தார். மகிழனுக்கும் சயனிக்கும் திருமணம் நடந்தது. இருவரின் வாழ்க்கையும் சிறப்பாக சென்றது. திருமணம் முடிந்து முதல் மாதத்திலேயே சயனி கர்ப்பமானாள். கோசர் தனது மகளின் வளைகாப்பு வைபவத்தை வெகு விமர்சையாக நடத்தினார். அதன் பின்பு 8வது மாதத்தில் தன் மகளை தன் வீட்டுக்கு அழைத்து செல்ல விரும்பினார் கோசர். ஆனால் மகிழனுக்கு தன் மனைவியை பிரிய மனமில்லை. அதை அறிந்து கொண்ட கோசர் குழந்தை பிறந்த சில மாதங்களில் சயனியை திரும்ப அனுப்பி வைப்பதாக மகிழனுக்கு வாக்களித்தார். சயனிக்கு மாம்பழம் மீது அதிக ஆசை. எனவே கோசர் விதவிதமான மாம்பழங்களை வாங்கி கொடுத்தார். ஒரு நாள் சயனியின் தோழிகள் சயனியை சந்திக்க அவளது வீட்டுக்கு வந்தனர். தோழிகளை பார்த்த சயனிக்கு சிறு வயதில் ஏரியில் குளித்த ஞாபகம் வந்தது. எனவே தோழிகளிடம் ஏரியில் குளிக்க தனக்கு ஆசை என கூறினாள். பெண்ணின் ஆசையை அறிந்த கோசர் பத்திரமாக சென்று வரும்படி சயனி மற்றும் தோழிகளிடம் கூறினார். அப்படி ஏரிக்கரைக்கு சென்று குளித்து கொண்டிருக்கையில் ஒரு மாம்பழம் தண்ணீரில் மிதந்து வந்தது. அதை எடுத்த சயனி அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாள். அது மன்னன் தோட்டத்து மாம்பழம் என்பதை அறிந்த காவலாளி மன்னனிடம் முறையிட மன்னன் சயனிக்கு மரண தண்டனை வழங்கினான். இதை அறிந்த சயனியின் கணவனான மகிழன் தனது மனைவியை விடுவிக்குமாறு மன்னனிடம் வேண்டினான். மகிழன் தனது மனைவிக்கு பதிலாக எடைக்கு எடை தங்கமும் பல யானைகளையும் பரிசாக தருவதாக கூறியும் மன்னன் அதை ஏற்காமல் சயனிக்கு மரண தண்டனை நிறைவேற்றிவிட்டான். பின்னர் மகிழன் மன்னனை கொன்று தானும் உயிர் துறந்தான். அதை அறிந்த கோசர் ஒரு ஈட்டியை தனது மார்பில் குத்தி கொண்டு இறந்தார். இது நடந்த சில காலம் ஊரில் மழை இல்லாமல் மக்கள் அவதியுற்றனர். கர்ப்பிணி பெண்ணுக்கு மரண தண்டனை தந்ததால் தான் ஊரில் மழை இல்லாததை உணர்ந்த மக்கள் அந்த பெண்ணிற்கு மண்ணில் சிலை எடுத்து பெண் தெய்வமாக வழிபட ஆரம்பித்தனர். வழிபட ஆரம்பித்தவுடன் மழை பெய்து ஊரின் செழுமை பழைய நிலைக்கு திரும்பியது. அந்த தெய்வமே பின்னர் மாசாணி அம்மன் என்று அழைக்கப்பட்டாள். மாசாணி அம்மனின் வரலாற்று கதைகளில் இதுவும் ஒன்று. மாசாணி அம்மனை பற்றிய வேறொரு வரலாறும் உண்டு. அதை சற்று காண்போம். ஆனைமலைக்கு அருகில் உள்ள அழகிய ஒரு கிராமத்தில் மனமொத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராக நேசித்தனர். அவ்வாறு வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி கருவுற்றாள். கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால் மனைவி தாய் வீடு கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் முன்னிலேயே நடந்து கொள்ள விரும்பினாள். நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வலி அதிகமானது. மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வலி மிகுந்த நேரத்தில் அவளை சற்று ஆசுவாசப்படுத்திவிட்டு மருத்துவச்சியை அழைத்து வர கிளம்பினான். அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கு அவனுக்கு பயம். இவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவது என்றால் மனைவியை தனியாக விட முடியாது. அடர்ந்த காடு, வனவிலங்குகள் அதிகம். அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே, என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருந்தான். அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி 2 கல் தொலைவில் உள்ள தன் தாயார் வீட்டிற்கு நாம் செல்வோம். அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார். அவர் நன்கு மருத்துவம் செய்வார். அவரிடம் செல்வோம். கஷ்டப்பட்டு நான் தங்களுடன் நடந்து வருகிறேன் என்று கூறினாள். பிரசவ வேதனையும் வலியும் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி பயணமானார்கள். மெதுவாக நடந்து 1 மைல் தூரம் வந்து சேர்ந்து விட்டனர்.
அதற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது. அச்சமயம் கணவனிடம், என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள். அங்கு மருத்துவச்சியும் இருப்பார்கள். தயவு செய்து அழைத்து வாருங்கள். நான் எங்கும் போக மாட்டேன், இங்கேயே அமர்ந்து இருக்கிறேன் என்று உறுதிபட கூறினாள். கணவன் வேறு வழியின்றி அவளை அங்கு அமர வைத்துவிட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்லலானான். மிகுந்த மன வருத்தத்துடன் வேறு வழியின்றி வெளிச்சத்தை நோக்கி சென்று மருத்துவச்சியின் வீட்டுக் கதவை தட்டினான். அவரிடம் நிலைமையை எடுத்து சொல்ல அவளும் மருத்துவ சாதனங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஊர் தலையாரி மற்றும் சில முக்கியஸ்தர்களையும் அழைத்து கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு அனைவரும் வந்தார்கள். அங்கு வந்து பார்த்தபொழுது மனைவியை காணவில்லை. இது என்ன இறைவா சோதனை என்று அனைவரும் வருந்தி கொண்டிருந்தார்கள். அப்போது மருத்துவச்சி, நான் கண்ட கனவு பலித்துவிட்டதே என்று வேதனையுடன் கூறிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு கண்ட காட்சி இரத்தம் உறைய வைத்தது. அவனது மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்ததை கண்டு கதறி உடனே அந்த மருத்துவச்சியிடம், அம்மா, தாங்கள் கண்ட கனவு பலித்து விட்டது என்று கூறினீர்கள். தாங்கள் என்ன கனவு கண்டீர்கள்? என்ன நடந்தது? சற்று விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சி, நீ உன் மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டிக்கொண்டு வந்தது. அது கண்டு பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள். ஆனால் ஒரு அளவுக்கு மேல் ஓட முடியாமல், என்னை விட்டுவிடு என்று அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள். ஆனால் அந்த கோர உருவம் விடாமல் அவளை துரத்தியது. அந்த நேரம் அவளுடைய போராத காலம். அவள் அங்கிருந்த மாட்டு சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீத்தாள். அதே நேரத்தில் அவள் உடலிலிருந்து உயிர் பிரிந்து வானளாவிய ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய், கோடி சூரிய பிரகாசமாக தோன்றிய நீண்ட உருவமாய், திறந்த வாயுடனும் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டு விடுகிறது. இதுவே தான் கண்ட கனவு என்று அந்த மருத்துவச்சி கூறினாள். மேலும் அவள் சாதாரண பெண்ணல்ல, வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண் அவள் பக்தர்களை மனிதர்களையும் ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண்ணவள் என்றும், மற்றும் காமதேவினால் இடப்பட்ட சாணத்தில் கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தால் வேறு ஒரு ரூபத்தில் அவள் இறந்திருப்பாள். மாட்டு சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இறந்ததனால் மாசாணி என்று பெயர் பெற்றார். மேலும் இவள் மானிட பிறவி அல்ல, தெய்வ பிறவி. ஆனாலும் இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதாலும் இந்த தெய்வாம்சம் பொருந்திய அம்மனை அரக்கன் காலடியில் உள்ள இந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும். மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்று இன்று முதல் அவளுக்கு பெயர் விளங்கும் என்று அங்கிருந்த மக்கள் கூறினார்கள். அதுவே மாசாணி அம்மன் என்று பெயர் வரலாயிற்று. மாசாணி அம்மனின் வரலாற்று கதை புராண கதைகளின் மூலமாகவும் கூறப்படுகிறது. இராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்து ரிஷியாக மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பல வரங்களை பெற்றவர். தன் உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தவர். இத்தகைய தவசீலர் ராஜரிஷி என்ற பட்டம் பெற்று விஸ்வாமித்திரர் என்ற பெயருடன் விளங்கினார். இவர் ஒருமுறை கனகமலையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது தாடகை என்ற ராட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செய்தாள். தாடகை விரதம் இருந்து பல வரங்களை படைபலத்தையும் பெற்றவள். மேலும் ராவணனிடம் இருந்தும் பல சக்திகளை பெற்றவள். இறுதியாக விஸ்வாமித்திரர் தாடகையை அழிக்க தசரதனின் மகன்கள் ராமர் மற்றும் லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு வந்து அவளை அழிக்க வேண்டி கூறுகிறார். ராமர் அவளை பெண் என்று யோசித்தாலும் அவள் சகலமும் நிறைந்தவள், அவள் பெண் அல்ல, அவள் ஒரு ராட்சசி என்று கூறி அவளை வதம் செய்யுமாறு கூறுகிறார் விஸ்வாமித்திரர். அவ்வாறு வதம் செய்வதற்கு முன்பு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்கிறார். ஈஸ்வரியும் ராமச்சந்திரமூர்த்தியின் முன் தோன்றி தாடகை எவ்வாறு வதம் செய்ய வேண்டும் என்று சில சூட்சுமங்களை கூறுகிறார். அதாவது, முதலில் தன்னை ஒரு மண்ணால் ஈஸ்வரி போல் உருவாக்கி அந்த மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்துவிட்டு பிறகு தாடகையை வதம் செய்யுமாறு கூறுகிறார்.
பார்வதி தேவியார். அதேபோல் ராமச்சந்திரமூர்த்தியும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தாடகையை வதம் செய்ய சென்று விடுகிறார். அந்த நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்து விடுகிறார். தாடகையை வதம் செய்த பின் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும்போது ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும் என்று கூறுகிறார். அவ்வாறு உருவானதுதான் மாசாணி அம்மன். இதுவும் ஒரு புராண கதை வரலாறு என்று கூறப்படுகிறது. மாசாணி அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி, சூனியம், மாதவிடாய் கோளாறு, பேய், பிசாசு முதலிய பிடித்தவர்கள் ஒரு முறை மாசாணி அம்மன் கோவில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்றும் மாசாணி அம்மன் வரலாறு கூறுகிறது. மேலும் பொன், பொருள், நகை போன்றவற்றை திருடி சென்றோ இல்லை பணம் வாங்கி கொண்டு இல்லை என்று கூறுபவர்களுக்கோ பழித்திருக்க அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு. அங்கு உள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து வைத்து 3 மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். இல்லை துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல எரியும் என்ற நம்பிக்கை உள்ளது. அவ்வாறே அவர்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலாபிஷேகம், இளநீர் போன்றவற்றை செய்து அம்மனை குளிர்ச்சி செய்ய வேண்டும். பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கு திசையில் 24 கிலோமீட்டர் தொலைவில் மாசாணியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இது ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆனைமலை குன்றின் அடிவாரத்தில் ஆழியாறு சங்கமிக்கும் இடத்தில் இக்கோயில் உள்ளது. இக்கோயிலின் பின்புலமாக ஆனைமலை குன்றின் பசுமையினை காணலாம். சாதாரணமாக எல்லா அம்மன் ஆலயங்களிலும் அமர்ந்த கோலத்திலோ அல்லது நின்ற கோலத்திலோ தான் பார்த்திருப்பீர்கள். ஆனால் மாசாணியம்மன் 17 அடி நீளத்தில் படுத்து கிடப்பார். அந்த அம்மனுக்கு மயான அம்மன் என்றும் ஒரு பெயர் உண்டு. இக்கோயிலில் உள்ள முக்கிய பிற சன்னதிகள் நீதிக்கல் மற்றும் மகாமுனியப்பன் போன்றவையாகும். மாசாணியம்மனை சுற்றி வலம் வந்தால் தீராத வியாதிகளும் தீரும் என்கிற நம்பிக்கை மக்களிடம் காணப்படுகிறது. இத்தனை சக்திகள் வாய்ந்த இந்த அம்மனை பற்றி தங்களுக்கு இந்த காணொளி மூலம் பகிர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.